திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதின ஒரு வரலாற்று நாவல், விறுவிறுப்பான நாவல் யவனராணி. இந்த நாவலோட பகுதிகள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 6 பகுதிகள் குடுத்திருக்கோம். அந்த 6 பகுதிகளும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டே இருக்கு. இனி வரக்கூடிய பகுதிகளும் ரொம்ப விறுவிறுப்பா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, இது மாரி ஆடியோல கேட்டாலும் சரி, நம்ம கேட்கறத நிறுத்தவே முடியாது. சீக்கிரம் நம்ம யவனராணி கதைகள் முழுசா குடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா, தொடர்கதை மாதிரி ஒவ்வொரு பகுதியா தான் குடுக்க முடியுது. ஏன்னா, ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு வருது. அதனால பதிவு பண்றதுக்கும் லேட் ஆகுது, குடுக்க லேட் ஆகுது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பாகம் 1, பகுதி 7, அத்தியாயம் 23. 23 பேசாதே. ரகுவம்ச மகா காவியத்தில் கர்ப்பஸ்திரீகளின் முகத்துக்கு பின்னிலவை உவமையாக கூறினான் மகாகவி காளிதாசன். கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை இரத்தத்தில் பெரும் பகுதியை ஈர்த்து கொள்வதால் ஸ்திரீகளின் முகம் இரத்தமிழந்து வெளிரிட்டு விடுவது போல அடுத்த நாள் உற்பத்தி முதல் நாள் இரவின் கடைப்பகுதியின் கலையை வாங்கிக் கொள்வதால் வானத்தில் உள்ள மதியும் தன் பொலிவை இழந்து மங்கிவிடுகிறான் என்பதை குறிக்கவே அந்த உவமை கூறப்பட்டது. ஓர் உயிர் தோற்றத்திற்கு மற்றோர் உயிரின் சக்தியை இயற்கை வாங்கி இருப்பதால் சக்தி அளிக்கும் உயிர் ஓரளவு பிரகாசத்தை இழந்து விடுகிறது. இரு சிருஷ்டியில் காணப்படும் விந்தை. ஓர் உயிர் சக்தியையோ கலையையோ தியாகம் செய்து இன்னொரு உயிரை தோற்றுவிப்பதால் ஏற்படும் இந்த விந்தையில் விளைவது உலகம். இந்த விந்தையில் துளிர்விடும் விபத்துக்களும் சம்பத்துக்களும் ஆயாசங்களும் உல்லாசங்களும் அழிவுகளும் ஆக்கங்களும் எத்தனை எத்தனையோ. அன்று அந்த பாழடைந்த மாளிகை தாழ்வாரத்தை வானில் இருந்து பார்த்த மதி கூட ஒளி மங்கித்தான் கிடந்தான். அடுத்த நாளை ஈன்றெடுக்க தன் கலையை தியாகம் செய்த அவன் முகமும் வெளிரிட்டு கிடந்ததால் நிலவு மங்கித்தான் இருந்தது. ஆனால் அடுத்த நாளைக்கு அத்தனை தியாகம் செய்த அந்த நேரத்திலும் அந்த மாளிகைக்குள்ளிருந்த மற்றொரு உயிருக்காக உழை வைக்கக்கூடிய பணியில் அந்த சந்திரன் ஏன் ஈடுபட்டான்? எதற்காக அந்த பாழடைந்த மாளிகை தாழ்வாரத்தில் இருந்து அந்த இரத்த துளிகளை அவ்வளவு சிவப்பாக அவன் எடுத்து காட்ட வேண்டும்? இப்படி இத்தனை அக்கிரமங்களை அந்த வெண்மதி செய்திருப்பான். இதனால்தான் கலைகள் தேய்ந்து தேய்ந்து அவன் துன்பப்பட வேண்டும் என்று சாபம் கிடைத்ததா? இதயம் மட்டும் அன்று கேள்விகளில் லயித்திருந்ததால் இன்பவல்லி இத்தனை கேள்விகளையும் கேட்டிருப்பாள், இன்னும் கேட்டிருப்பாள். ஆனால் இரத்த துளிகளையும் நோக்கி தன்னையும் நோக்கிய காவலர் தலைவனின் முகத்தில் படர்ந்த குரூரச் சாயை எந்த கேள்விகளுக்கும் இடம் வைக்காததால் அவள் இதயம் குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அது செய்த படபடப்பின் பேரொளி உணர்ச்சி நரம்புகள் மூலம் காதுக்கு எட்டி பெரிய டமாரம் சப்திப்பது போன்ற பிரம்மையை அளித்து விட்டதால் இன்பவல்லி உள்ளூர நடுங்கிக் கொண்டு வெளிக்கு மிக கம்பீரமாகவும் வாசல் படியிலேயே நின்றாள். மயங்கி அந்த நிலவிலும் கட்டட தாழ்வாரத்தில் சொட்டி கிடந்த இரத்த துளிகள் அவளை பார்த்து தீவிழி விழித்ததன்றி, நன்றாக அகப்பட்டு கொண்டாய் என்று சற்று எட்ட இருந்த மரங்களில் இருந்து வெண்ணிற பூக்களும் காற்றில் ஆடி அவளை பார்த்து நகைத்தன. காவலர் தலைவன் மீண்டும் ஒரு முறை இரத்த துளிகளை கூர்ந்து நோக்கிவிட்டு, இங்கு யாரும் வரவில்லையா என்று இடியை விட பயங்கரமான குரலில் வினவினான். உள்ளே இருந்த பயத்தை எல்லாம் மறைக்க முகத்தை கல்லாக்கி கொண்ட இன்பவல்லி, இல்லை என்றுதான் முன்பே சொன்னேனே, இறைந்து கூவினால் புதிதாக ஆட்கள் வந்து விடுவார்களா என்ன என்று பதிலுக்கு கேட்டாள். காவலர் தலைவன் கோபம் மெல்ல எல்லை மீறி கொண்டிருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் கீழே இருந்த இரத்த துளிகளை சுட்டிக்காட்டி, இவை என்ன தெரியுமா என்று கேட்டான். இதென்ன பெரிய விந்தை, ரத்தம் சிந்தி இருக்கிறது என்று சாவதானமாக பதில் சொன்னாள் இன்பவல்லி. இரத்த துளிகள் எங்கிருந்து வந்தன? கேட்பானேன், காயத்தில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். காயமடைந்த வாலிபன் யாரும் இங்கு வரவில்லை என்று சொல்லவில்லையா நீ? காவலர் தலைவன் பேச்சில் மரியாதை குறைவதையும் அவன் பதட்டம் அதிகமாவதையும் கவனித்த இன்பவல்லி கூடிய மட்டும் காலத்தை கடத்த தீர்மானித்து வாயிற்படிக்கு குறுக்கே நன்றாக நின்று கொண்டு காவலர் தலைவனை ஏற இறங்க பார்த்தாள். என்ன பார்க்கிறாய் என்று சீற்றத்துடன் கேட்ட காவலர் தலைவன் உள்ளே சென்ற அறையை நோக்கி ஒரு அடி எடுத்தும் வைத்தான். இன்பவல்லி வாயிற்படியை நன்றாக மறைத்து நின்று ஒரு பக்கத்தில் தன் கையையும் வைத்து அவனை தடுத்து நிறுத்தி, என்ன கேட்டாய் நீ என்று பொய்க்கோபம் துளிர்த்து விரலில் வினவினாள். தானும் மரியாதையை கைவிட்டு விட்டு,
என்னை சுட்டெரித்து விடுவது போல பார்த்தாயே, அது எதற்காக என்று கேட்டேன் என்று காவலர் தலைவன் பதில் கூறினான். நீ சோழ நாட்டு வீரன் என்று சொன்னாயே, அது உண்மையா என்று பார்த்தேன் என்றாள் இன்பவள்ளி. அதில் சந்தேகப்பட காரணம் என்ன இருக்கிறது? உன் பேச்சு, உன் நடத்தை. என் பேச்சுக்கென்ன? பேச்சில் மரியாதை இல்லை. ஏக வசனத்தில் பேசுகிறாய். எங்கள் நாட்டு வீரர்கள் பண்பு தெரிந்தவர்கள். பெண்களை மரியாதையாகத்தான் அழைப்பார்கள். நீ மட்டும் சோழ நாட்டு வீரனாய் இருந்தால் நாளைக்கே உன் தலையை சீவி விட என்னால் முடியும். இன்பவள்ளி கடைசி பகுதியை சுட சுட பேசினாள். பேச்சிலும் கடுமையை வரவழைத்துக் கொண்டாள். அவள் பேச்சில் இருந்த கடுமையை கண்ட காவலர் தலைவன் கூட சிறிது அசந்து போய் மேற்கொண்டு என்ன செய்வதென்று திகைத்தான். ஆனாலும், நான் என் கடமையை செய்கிறேன், என் தலையை வாங்க யாராலும் முடியாது பெண்ணே என்றான் மெல்ல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு. இன்பவள்ளியின் அடுத்த கேள்வி அவன் தைரியத்தை தூளாக்கி விட்டபடியால் காவலர் தலைவன் கால்கள் கூட பயத்தால் நடுங்கின. மன்னர் இருங்கோவில் கூடவா உன் தலையை வாங்க முடியாது என்று ஒரு அதிர்வேட்டை எடுத்து வீசினாள் இன்பவள்ளி. மன்னர் மன்னர் குளறினான் காவலர் தலைவன். இந்த ஊரில் தான் இருக்கிறார் என்று இன்பவள்ளி இன்னும் ஒரு அம்பை ஏவினாள். அது உங்களுக்கும் தெரியுமா? காவலர் தலைவன் வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் தோரணையிலும் மிகுந்த மரியாதையும் பணிவும் தெரிந்தன. அவர்தான் இங்கு எங்களை அழைத்து வந்தார். பொழுது விடிந்ததும் அவரே இங்கு வருவார். இந்த இரத்த துளிகளை பற்றி அவரையே நீ விசாரித்துக் கொள்வது நல்லது. என்னை மீறி நீ உள்ளே நுழைந்தால் பலனை அனுபவிக்க தயாராக இரு என்று இன்பவள்ளி மிரட்டினாள் காவலர் தலைவனை. அவன் பணிந்து விட்டான் என்பதை புரிந்து கொண்டு அலைக்கடல் துரும்பென காவலர் தலைவன் தத்தளித்தான். இத்தகைய ஒரு நிலையை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இருங்கோவேல் மிக ரகசியமாக கருவூருக்கு வந்திருக்கிறார் என்பதும் அவருக்கு அந்தரங்கமானவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் அந்த தகவல் தெரியாது என்பதும் காவலர் தலைவன் திட்டமாக அறிந்திருந்தானாகையால் இருங்கோவேலின் விஜயத்தை பற்றி அறிந்திருக்கும் அந்த பெண் மன்னனுக்கு வேண்டியவளாகத்தான் இருப்பாள் என்பதில் அவனுக்கு லவலேசமும் சந்தேகம் ஏற்படாதது மட்டுமல்ல, ஓரளவு அவளிடம் பயமும் ஏற்பட்டது. ஆனால் எரிந்த மாளிகையிலிருந்து தப்பி வந்தவன் அணுகுவதற்கோ மறைவதற்கோ இந்த ஒரு மாளிகையை விட்டால் வேறு இடமும் இல்லை என்பதை அவன் நன்றாக உணர்ந்து கொண்டிருந்தான். காயமடைந்த ஒருவன் மாளிகைக்குள் இருக்கிறான் என்பதற்கு தாழ்வாரத்தில் பளிச்சிட்ட இரத்த துளிகள் திட்டமான சான்றாக நின்றன. இந்த நிலையில் உள்ளே சென்று சோதனை செய்யாமல் போனாலும் தவறு, சோதனை செய்வதற்கோ குறுக்கே நிற்கிறாள் இன்பவள்ளி. அவளோ மன்னனை நன்றாக அறிந்தவள். இந்த நிலையில் காவலர் தலைவன் என்னதான் செய்வான்? ஒரு வினாடி மனதிற்குள் மன்னனை சபித்ததன்றி எதிரே இருந்த இன்பவள்ளியையும் பார்த்து இந்த பிசாசு எங்கிருந்து வந்தது என்று அவளையும் மனதிற்குள் நிந்தித்தான். அவ்வளவு தூரம் யாரை சபித்தும் நிலையை திருத்திக் கொள்ள இடமில்லாது போகவே இன்பவள்ளியை நோக்கி கெஞ்ச முற்பட்டு, அம்மணி, நாங்கள் ஊழியர்கள், எங்களை மிரட்டி பயனில்லை. அரசர் கையிலிருந்து தப்பி ஒரு வாலிபன் ஓடி வந்து விட்டான். அவனை பிடிக்காவிட்டால் மன்னருக்கே ஆபத்து. கொஞ்சம் நீங்கள் அனுமதித்தால் உள்ளே சென்று பார்த்து விடுகிறேன் என்றான். ஒரு வாலிபனால் மன்னருக்கு ஆபத்தா? வியப்புடன் கேட்டாள் இன்பவள்ளி. ஆமாம், சோழ மண்டலாதிபதிக்கு ஒரு வாலிபனால் ஆபத்தா? ஒரு வாலிபன் நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் காயமடைந்தவன். அவனால் என்ன ஆபத்து அவருக்கு நேரிட முடியும்? அவனும் என்று ஆரம்பித்த அவன் சட்டென்று வார்த்தையை நிறுத்திவிட்டு கலவரத்துடன் இன்பவள்ளியை நோக்கினான். அவன் ஏதோ முக்கிய விஷயத்தை சொல்ல முயன்று நிறுத்தி கொண்டு விட்டான் என்பதை இன்பவள்ளி அறிந்து கொண்டாள். ஆனாலும் கலவரப்பட்டவளைப் போல நடித்து, அப்படியானால் இங்கு நின்று கொண்டு என் காலத்தை வீணாக்குகிறீர்கள். இங்கு எந்த வாலிபனும் வரவில்லை. வந்தாலும் மன்னருக்கு விரோதியானால் நாங்களே அவனை சிறைப்படுத்தி விடுவோம். மன்னர் வீரர்களில் சிலர் உள்ளேயும் இருக்கிறார்கள். அப்படி யாராவது வாலிபன் வந்தால் நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீங்கள் வேறெங்காவது போய் தேடுங்கள் என்றாள். அப்படியானால் இந்த இரத்த துளிகள் என்று இழுத்தான் காவலர் தலைவன். எங்களுடன் ஒரு சமண துறவி வந்திருக்கிறார். அவருக்கு பட்ட காயத்திலிருந்து வந்தவை இந்த இரத்த துளிகள். வேண்டுமானால் அவரை அழைத்து வருகிறேன் என்று உள்ளே செல்ல திரும்பினாள் இன்பவள்ளி. அவள் சொல்லிய விவரங்களாலும் மன்னரே அவர்களையும் அங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை இன்பவள்ளி அறிவித்ததாலும் காயம் அடைந்தவரை கூட அவள் காட்ட தயாராக இருந்ததாக நடித்ததாலும் தன் நடுக்கத்தை எல்லாம் பறக்க விட்ட காவலர் தலைவன் தன் வீரர்களை அழைத்துக் கொண்டு திரும்பினான். திரும்பும் முன்பாக இன்பவள்ளியை ஒரு கேள்வி கேட்டான். இங்கு வந்த விஷயத்தை மன்னரிடம் நான் சொல்ல போகிறேன்.
உங்கள் பெயர் என்ன? இன்பவள்ளி. ஊர்? புகார். என் பெயரை சொன்னாலே மன்னருக்கு தெரியும். பெரிதும் மகிழ்ச்சி அடைவார். என் தலைவி அவர் நண்பர் மகள். யார் அந்த நண்பர்? மாரப்பவேள். இதை கேட்டதும் இடிந்து போய் நின்றான் காவலர் தலைவன். தமிழகத்தின் 15 வேளிர்களுள் மிக சிறந்தவரான மாரப்ப வேளின் இல்லத்தில் அனாவசியமாக விசாரணை செய்து விட்டோமே என்ற பயத்துடனேயே திரும்பிச் சென்றான் காவலர் தலைவன். பாதி உண்மையையும் பாதி பொய்யையும் சொல்லி காவலர் தலைவனை பயமுறுத்தி திருப்பி அனுப்பிவிட்ட இன்பவள்ளி கதவை தாளிட்டுக் கொண்டு ஆயாசம் தீர்ந்ததற்கு அறிகுறியாக ஒரு பெருமூச்சு விட்டு மனதில் ஓரளவு சாந்தி நிலவ மாளிகைக்குள்ளே நடந்தாள். மாளிகையின் உள்கூடத்தை அடுத்த முற்றத்தில் நிலவு வெளிச்சத்தில் அந்த இரத்த துளிகள் நன்றாக தெரிந்தன. உள்ளே சென்று ஒரு காவலரை அழைத்து முற்றத்தின் இரத்த துளிகளை துடைக்கச் செய்த இன்பவள்ளி காயமடைந்து வந்த அந்த வாலிபனை பார்க்கும் ஆவலுடன் அவன் இருந்த அறைக்குள் நுழைந்தாள். அந்த அறையில் தன் தலைவி படுக்க வேண்டிய பஞ்சனையில் அந்த வாலிபன் படுத்து கிடப்பதையும் அவனுக்கு பணிவிடை செய்ய தன் தலைவியே பச்சிலையுடனும் மருந்துகளுடனும் வந்திருப்பதையும் கண்ட இன்பவள்ளியின் ஆச்சரியம் எல்லையை கடந்தாயிற்று. வாயிலில் காவலர் தலைவன் வாலிபனை பற்றி கூறிய தகவல்களின் பேருண்மையை அந்த அறையில் இருந்த சூழ்நிலையை கண்டதும் இன்பவள்ளி சந்தேகம் வர புரிந்து கொண்டாள். அவன் படுத்திருந்த பஞ்சனையில் ஒரு பக்கத்தில் பச்சிலையை வாட்ட பூவழகி விளக்கு ஒன்றை ஏற்றிக் கொண்டிருந்தாள். மற்றொரு பக்கத்தில் சற்று எட்ட தள்ளி நின்றிருந்த இளஞ்செழியன் என்ன கவனத்தாலோ அந்த வாலிபன் முகத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். நடுத்தர வயதுக்கு மேல் ஏறியதால் அந்த அறைக்குள்ளேயே பெரியவரான சமண துறவி அந்த வாலிபன் காலடியில் கைகளை கட்டிக்கொண்டு மிகுந்த பணிவுடனும் கவலையுடனும் நின்று கொண்டிருந்தார். அறையில் மௌனம் பூர்ணமாக குடிகொண்டிருந்தது. படுகாயப்பட்டு மயக்கமாக படுத்திருந்த வாலிபனை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவர் முகத்திலும் கவலை பலமாக தோய்ந்து கிடந்தது. விளக்கை ஏற்றிவிட்டு வாலிபனின் காயங்களை பரிசோதித்த பூவழகியின் கண்களில் கவலை குறி மற்றவர்களை விட பெரிதாக படர்ந்தது. ஏனம்மா, பெரிய காயமா என்று கேட்டார் சமண துறவி. நெற்றி காயம் பலமில்லை, தோள்பட்டையில் பாய்ந்திருக்கும் வேல் தான் ஆழ பதிந்து விட்டது. அதிலிருந்து ரத்தம் விரயமாகியதால் தான் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று பூவழகி பதில் சொன்னாள். ரத்தத்தை நிறுத்த முடியும் அல்லவா? கவலை கரைபுரண்டோட துக்கம் தொண்டையை அடைக்க கேட்டார் துறவி. பூவழகி உடனே பதில் சொல்லாமல் மீண்டும் தோள்பட்டையை பரிசோதித்தாள். கடைசியில் தலையை அசைத்து பாதகமில்லை, ரத்தத்தை நிறுத்திவிடலாம் என்று சொல்லிவிட்டு ஜலத்தில் தோய்ந்த துணியை கொண்டு நெற்றி காயத்தின் ரத்தத்தையும் தோள்பட்டை ரத்தத்தையும் நன்றாக துடைத்து மேற்கொண்டு ரத்தம் வராதிருக்க 2 இடங்களிலும் துணிகளை உருட்டி அழுத்தி இவற்றை இப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள் என்று துறவிக்கு உத்தரவிட்டு விட்டு, இன்பவள்ளி, செம்பில் பால் வைத்திருக்கிறேன், சிறிது கொண்டு வா என்று தன் பணிப்பெண்ணிடம் கூறினாள். இத்தனை நேரத்திற்கு பால் நன்றாய் இருக்குமா என்று இன்பவள்ளி கேட்டாள். நன்றாக காய்ச்சின பால் தானே, கெடாது, எடுத்து வா. கொஞ்சம் பருகினால்தான் இவர் கண் விழிப்பார், பிறகுதான் பச்சிலையை போட முடியும் என்றாள் பூவழகி. இன்பவள்ளி வெகு துரிதமாக சென்று பாலை கொண்டு வந்தாள். அதற்குள்ளே வாலிபன் கண்களை குளிர்ந்த நீர் கொண்டு துடைத்த பூவழகி துறவியின் உதவியாலும் இளஞ்செழியனின் உதவியாலும் அவனை தலையணைகளில் உயர தூக்கி கிட்டத்தட்ட உட்கார்ந்த பாவனையில் சாய வைத்ததன்றி வெள்ளி குவளையில் இன்பவள்ளி கொண்டு வந்த பாலையும் அவன் வாயை பலவந்தமாக திறந்து மெல்ல மெல்ல ஊற்றினாள். 2 வாய் பால் உள்ளே சென்றாலும் காயங்களில் துணி அமுக்கப்பட்டதால் இரத்தப்போக்கு நின்றதாலும் மெல்ல மெல்ல மயக்கம் நீங்கி அந்த வாலிபன் தன் கண்களை திறந்து அக்கம் பக்கம் இருந்தவர்களையும் பார்த்தான். தான் இருக்கும் இடம் எது என்பதையோ தனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பெண்கள் யார் என்பதையோ அறியாத அந்த வாலிபன் அவர்களை யார் என்று விசாரிக்க மெல்ல உதடுகளை திறந்தான். பேச வேண்டாம், சற்று பொறுங்கள், பிறகு நிறைய பேசலாம் என்று அவனை கடிந்து கொண்ட பூவழகியை பார்த்து புன்முறுவல் செய்தான் அந்த வாலிபன். பிறகு துறவியை நோக்கி ரத்தத்தில் இருந்து துணிகளை நீக்கச் சொன்ன அந்த வேளிர்குல பேரழகி தன் உடலை ஒரு புறமாக வளைத்து திருப்பிக் கொண்டு பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் கையில் இருந்த பச்சிலையை வாட்டத் தொடங்கினாள். சமண துறவி அந்த பெண் பக்குவமாக பச்சிலையை வாட்டும் முறையை கண்டு வியந்து நின்றார். பஞ்சனையில் சாய்ந்து கொண்டிருந்த வாலிபன் அவள் அழகை கண்டு பிரமித்து பார்த்து கொண்டிருந்தான். சாதாரண சமயமாக இருந்தால்
இளஞ்செழியன் கண்ணும் பூவழகியை விட்டு அகன்றே இருக்காது. ஆனால் பாழடைந்த மாளிகையின் அந்த உள்ளறையில் அவன் பார்வை, எண்ணங்கள் எல்லாமே பஞ்சனையில் படுத்திருந்த வாலிபனிடமே லயித்திருந்தன. இவனை எங்கு பார்த்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து முடிவு கட்டுவதிலிருந்து மனதின் நிலையை நெற்றியில் பிரதிபலித்த உணர்ச்சி மாற்றங்கள் தெள்ளென விளக்கின. திடீரென்று தெளிவு கண்டதற்கு அறிகுறியாக அவன் கண்கள் பளிச்சிட்டன. உள்ளே வியப்பு திடீரென தோன்றியதற்கு அறிகுறியாக என்ற ஒளியும் அவனிடமிருந்து கிளம்பி அறை முழுவதும் மெல்ல எதிரொலி செய்தது. அந்த ஒளியை கேட்டதும் பஞ்சனையில் சாய்ந்திருந்த வாலிபன் இளஞ்செழியனை நோக்கி தன் கண்களை திருப்பினான். 4 விழிகளும் சந்தித்தன, புரிந்து கொண்டன. விழிகள் விண்ட விடுகதையை சொல்ல இளஞ்செழியன் இதழ்கள் ஆவலுடன் விரிந்தன. பேசாதே என்று ஆணையிடும் முறையில் வாலிபனின் விழிகள் இளஞ்செழியனை நோக்கி அதிகாரத்துடன் மலர்ந்தன. அந்த வழிகளின் ஆணையை வலியுறுத்த இஷ்டப்பட்டது போல் அவன் இடது கையும் மெல்ல பஞ்சனையில் இருந்து கிளம்பி நில் என்று எச்சரித்தது. இந்த சிகிச்சைகளை மற்றவர்கள் கவனிக்காவிட்டாலும் சதா எச்சரிக்கையுடன் இருக்கும் இன்பவல்லியின் கூர் விழிகள் மட்டும் நொடி பொழுதில் கண்டுகொண்டன. அத்தியாயம் 24. விழிநீர் வேந்தன் ஆணை. பாழடைந்த மாளிகையின் உள்ளறையில் பஞ்சனையில் படுகாயத்துடன் படுத்து கிடந்த வாலிபனை பற்றிய அறிவு இளஞ்செழியன் கண்களில் இமைப்பொழுது தோன்றியதையும், அந்த அறிவை உதிர்க்க அவன் உதடுகள் மேற்கொண்ட அசையா வண்ணம் படுக்கையில் இருந்த வாலிபன் கை உயர்த்தி எச்சரிக்கை செய்து தடுத்து விட்டதையும் மற்ற யாரும் பார்க்காவிட்டாலும் இன்பவல்லியின் கூர் விழிகள் மட்டும் கவனித்து விட்டன. அதனால் சென்ற சில நாளிகைகளில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை அவள் சித்தம் அக்கக்காக அலச முற்பட்டது. சோழ மடாதிபதிக்கே இந்த வாலிபனால் ஆபத்து என்று வாயிலில் காவலர் தலைவன் குறிப்பிட்ட போது அந்த வாலிபனும் என்று அவன் ஏதோ சொல்ல முற்பட்டு வார்த்தைகளை விழுங்கி விட்டதையும், எவருக்கும் தலை வணங்காதவன் என்று பிரசித்தி பெற்றிருந்த சோழர் படை உபதலைவனான இளஞ்செழியன் கூட வாலிபன் எச்சரித்த மாத்திரத்தில் வாயை சட்டென்று மூடிக்கொண்டு விட்டதையும், உலகத்தையே வெறுத்து புத்த பகவானை தவிர வேறு எவருக்கும் அடிபணிய அவசியமில்லாத சமண துறவி காயத்தில் பூவழகி அழுத்தச் சொன்ன துணிகளை நீக்கிய பிறகு மீண்டும் அந்த வாலிபன் காலடியில் கைகட்டி கவலையுடன் நின்றதையும் தொகுத்து பார்த்த இன்பவல்லிக்கு படுக்கையில் படுத்திருந்த வாலிபன் யார் என்பது தெள்ளென விளங்கிவிட்டதென்றாலும் அவள் தனக்கு ஏற்பட்ட அறிவை வெளியே காட்டவும் அஞ்சினாள். பஞ்சனை பக்கத்தில் இருந்து எழுந்து இளஞ்செழியனை எச்சரிக்கை செய்த கையின் உள்புறமும் சற்று தள்ளி நின்றிருந்த இன்பவல்லிக்கு தெளிவாக புலனாகவே அதுவரை அவளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்திருந்தாலும் அவை அனைத்தும் விடானி நேரத்தில் பஞ்சாக பறந்தன. அந்த இளவலின் உள்ளங்கையில் பச்சை குத்தப்பட்டிருந்த புலியின் உடற்பச்சை கோடுகளும் செஞ்சாந்து சாரால் தீட்டப்பட்டிருந்த சிவப்பு கண்களும் படுத்திருந்தவன் யார் என்பதை சந்தேகமற விளக்கி விட்டனவாகையால் இன்பவல்லியின் இதயத்தில் விவரிக்க இயலாத வியப்புடன் அரச சன்னிதானத்தில் இருக்கிறோமே என்ற பயமும் சூழ்ந்து கொள்ளவே அவள் கண்களும் வாலிபனை நோக்கி கலவரத்துடன் சலித்தன. பக்கவாட்டிலிருந்து எழுந்து அவன் உள்ளங்கை மீண்டும் பஞ்சனையில் பதிந்ததும் இன்பவல்லியின் கண்கள் வாலிபனின் முகத்தை நோக்கியதன்றி மங்கையர் கவரி வீச, குறுநில மன்னர் மண்டியிட்டு தலை குனிய, மக்களெல்லாம் ஜெயதோஷம் செய்ய சோழ மண்டலத்தின் அரசபீடத்தில் அமர வேண்டிய திருமாவளவன் இந்த பழைய பஞ்சனையில் ஏதோ பரதேசி போல படுத்து கிடக்கிறானே, என்ன அநியாயம் என்று அவள் இதயமும் உள்ளூரவே பேசிக்கொண்டது. இன்பவல்லியின் கண்களில் பளிச்சிட்ட உணர்வு, அவள் இதயத்தில் துளிர்விட்ட அனுதாபம், அந்த அனுதாபத்துடன் இணைந்து வந்த பயம் அத்தனையும் சோழ மண்டலத்தின் உண்மை அதிபதியான திருமாவளவனின் விழிகள் இமைப்பொழுதில் புரிந்து கொண்டதால் அவன் இதழ்களில் லேசாக புன்னகையும் அரும்பியது. அந்த புன்னகையிலேயே தெரிந்த ரகசியத்தை வெளியே விடாதே என்ற ஆணையும் கலந்து நின்றதால் இன்பவல்லி மௌனமாகவே நின்றாள். எல்லோருக்கும் முன்பே மாளிகையிலிருந்து தப்பிய வாலிபனை யார் என்று புரிந்து கொண்டு விட்ட சமண துறவியும் தமக்கு மாத்திரமே அந்த ரகசியம் தெரியும் என்று நினைத்து வாயை திறந்தால் உண்மை வெளியாகிவிடப் போகிறதோ என்ற பயத்தால் அவரும் பேசாமலே நின்றார். திருமாவளவனை சிறு பிள்ளையாயிருக்கும் போது ஓரிரு முறையே பார்க்கும் வாய்ப்பு பெற்றதால் இவனை எங்கு பார்த்திருக்கிறோம் என்று வெகுநேரம் குழம்பி கடைசியில் உண்மையை உணர்ந்த சோழர் படை உபத்தலைவன் கூட
திருமாவளவன் செய்த எச்சரிக்கை காரணமாக மௌனமே சாதித்தான். காயங்களை சோதித்து கழுவுவதிலும் பச்சிலையை வாட்டுவதிலும் முனைந்திருந்த பூவழகி மட்டும் தன் பணியிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தவளாகையால் அறையில் இருந்த மற்றவர் மனோபாவத்தை கவனிக்கவோ தன்னை விழுங்கி விடுவது போல திருமாவளவன் பார்த்து கொண்டிருந்ததை அறியவோ வாய்ப்பில்லாது போயிற்று அந்த வேளிர்குல பேரழகிக்கு. சோழ நாட்டின் அந்த பழைய விளக்கில் பச்சிலையை மிக நிதானமாக வாட்டிய பூவழகி பக்கத்தில் கிண்ணத்தில் இருந்த சிவப்பு சாற்றையும் எடுத்து வாட்டப்பட்ட இலையின் உள்புறத்தில் லேசாக தடவினாள். அறையில் மௌனத்தை நீடிக்க விட்டால் விஷயம் ஏதாவது வெளியாகி விடலாம் என்ற யோசனையாலும் திருமாவளவன் மெல்ல பேசத் துவங்கி, இத்தனை அழகிய கைகள் சிகிச்சை செய்யும் என்று அறிந்திருந்தால் இன்னும் 2 காயங்களை பட்டு கொண்டிருப்பேன் என்று சொல்லி மெல்ல சிரிக்கவும் செய்தான். கிண்ணத்தில் இருந்த சிவப்பு சாற்றை இலையில் தடவுவதை சற்றே நிறுத்திவிட்டு சோழ நாட்டு இளவலை தன் அழகிய விழிகளால் ஒரு வினாடி நோக்கிய பூவழகியும், அதற்கு வாய்ப்பு சீக்கிரம் கிடைக்கும், பயப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நகைத்தாள். புலியின் கண்களைப் போலவே தீட்சண்யமான திருமாவளவன் கண்களில் ஒரு வினாடி தீட்சண்யம் மறைந்து சிரிப்பு துளிர்த்தது. மீண்டும் காயமடைய வாய்ப்பா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் இளஞ்சர் சென்னியின் திருமகன். ஆம் என்றாள் பூவழகி. பச்சிலை ஒன்றை நெற்றியில் அழுத்திவிட்டு மற்றொரு பச்சிலையை காய்ச்ச துவங்கி, வாய்ப்பை நீங்களே கொடுப்பீர்கள் போலிருக்கிறதே என்று மறுபடியும் கேட்டான் சோழ மண்டலாதிபதி. அதற்கு தேவையில்லை, உங்களை துரத்தி வந்திருப்பவர்கள் திரும்பவும் வருவார்கள். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? குட்டி சுவரில் முட்டிக்கொள்ள வெள்ளெழுத்து எதற்கு? ஏதோ பொய் சொல்லி இன்பவள்ளி அவர்களை திருப்பி இருக்கிறாள். பொய் எத்தனை நேரத்திற்கு நிலைக்கும்? அதுவும் தங்களை போன்ற ஒரு வீரரை வேட்டையாட என்னும் வீரர்கள் வேறெங்கும் நீங்கள் கிடைக்காவிட்டால் திரும்ப இந்த இடத்திற்குத்தானே வருவார்கள் என்று திருமாவளவனுக்கு பதில் சொன்ன பூவழகி தன் தோழியை நோக்கி திரும்பி, இன்பவள்ளி, இவரை துரத்தி வந்தது யார் என்று வினவினாள். சோழ நாட்டு வீரர்கள் என்று பதில் சொன்னால் இன்பவள்ளி. யாரை தேடி வந்தார்கள் என்று பூவழகி மீண்டும் கேட்டாள். இவரைத்தான். அது தெரியும். என்னவென்று அவர்கள் சொன்னார்கள்? காயமடைந்த ஒரு வாலிபனை தேடி வந்ததாக சொன்னார்கள். எப்படி அவர்களை நீ திருப்பி அனுப்பினாய்? இங்கு அப்படி யாரும் வரவில்லை என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் நம்பவில்லை. இவருடைய காயத்தில் இருந்து சொட்டிய இரத்த துளிகளை தாழ்வாரத்தில் பார்த்து விட்டார்கள். அதை பார்த்துமா திரும்பிச் சென்றார்கள்? ஆமாம், நம்முடன் இருக்கும் ஒரு சமண துறவிக்கு காயம் பட்டு விட்டதாக நான் கூறினேன். இதை கேட்ட சமண துறவி சங்கடப்பட்டு சிறிது அசைந்ததன்றி என்று முனகவும் செய்தார். இன்பவள்ளியின் பதிலையும் அடிகளின் சங்கடத்தையும் கவனித்த திருமாவளவன் இதழ்கள் புன்சிரிப்பால் மலர்ந்தன. அடிகள் வந்ததும் நன்மையாகத்தான் போய்விட்டது என்று வேடிக்கையாகவும் பேசினான். அடிகள் இங்கு வந்தது மட்டுமல்ல, அங்கு வந்ததும் நன்மைக்குத்தான் என்று சமண துறவி கூறினார். தமக்கும் சிறிது நகைச்சுவை உண்டு என்பதை அறிவிப்பது போல. எங்கு வந்ததை குறிப்பிடுகிறீர்கள்? எரிந்த மாளிகைக்கு அருகில். ஓஹோ, சந்தேகம் இருந்தால் அவரை கேட்டு பாருங்கள். என் உதவி இல்லாதிருந்தால் அவர் அங்கு வந்திருக்க முடியாது. அவர் அங்கு வந்திருக்காவிட்டால் தாங்களும் இங்கு வந்திருக்க முடியாது என்று அடிகள் விஷமமாக பேசி இளஞ்செழியனையும் சுட்டி காட்டினார். அப்படியா என்று கேட்டான் திருமாவளவன் படைத்தலைவனை நோக்கி திரும்பி. உண்மைதான், அடிகள்தான் என்னை தப்புவித்து அழைத்து வந்தார். தப்புவித்தா? ஆம். எங்கிருந்து தப்புவித்தார்? மடத்தில் இருந்து. மடத்தில் இருந்தா சிறையில் இருந்தா? இரண்டுக்கும் இப்பொழுது வித்தியாசம் இல்லை. மடத்தை சுற்றி காவல் இருக்கிறது என்று இடையே சம்பாஷணையில் புகுந்தார் சமண துறவி. மடத்தை சுற்றி காவலா? தமிழகத்தில் வழக்கமே இல்லையே இப்படி என்று கேட்டான் திருமாவளவன். தமிழகத்தில் பல வழக்கங்கள் மாறி வருகின்றன. மாளிகை சிறையாகிறது, மடம் சிறையாகிறது. நாடே சிறை கூடமாகும் போது இந்த இடங்களை பற்றி கவலைப்படுவானேன்? மாளிகையும் மடமும் நாட்டுக்குள் தானே அடக்கம் என்று விளக்கினார் துறவிகள். திருமாவளவன் துறவியின் சொற்களின் பொருளை புரிந்து கொண்டானாகையால் சற்று நேரம் எதுவும் பேசாமல் மௌனமாகவே இருந்தான். மாளிகையை சுற்றி காவல் போட்ட இருங்கோவேளே சமண மடத்தை சுற்றியும் காவல் போட்டிருக்கிறான் என்பதையும், என்ன காரணத்தினாலோ கருவூர் வந்த படைத்தலைவன் அந்த காவலில் சிக்கிவிட்டான் என்பதையும் புரிந்து கொண்ட திருமாவளவன் இளஞ்செழியனை நோக்கி திரும்பி, படைத்தலைவர் எதற்காக கருவூர் வந்தார் என்று வினவினான். படைத்தலைவனை திருமாவளவன் அறிந்து கொண்டு விட்டது படைத்தலைவனுக்கு மட்டுமின்றி சமண துறவிக்கும் வியப்பாய் இருக்கவே, என்ன
படைத்தலைவரை தங்களுக்கு முன்பே தெரியுமா என்று வினவினார் அடிகள். உள்ளத்தில் பூத்த வியப்பு முகத்திலும் விரிய. சோழ நாட்டின் சிறந்த உப தலைவர்களில் ஒருவரான இளஞ்செழியனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் வேறு யார் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று திருப்பி கேட்டான் திருமாவளவன். நாம் அடிக்கடி சந்தித்ததில்லையே என்று சொன்னான் படைத்தலைவன். நீங்கள் என்னை சந்தித்ததில்லை, ஆனால் நான் பலமுறை உங்களை சந்தித்திருக்கிறேன். எங்கு? யவனர் கேளிக்கை சாலைகளில். அங்கு எப்படி? ஊரை விட்டு வீட்டை விட்டு அடிக்கடி ஓடி வந்து விடுவது என் வழக்கம் என்று இளஞ்செழியன் மட்டுமின்றி சோழ நாடே அறிந்த உண்மையை சற்று அழுத்திச் சொன்ன திருமாவளவன் மெல்ல புன்முறுவல் காட்டியதன்றி மேற்கொண்டு அதை பற்றி விஸ்தரிக்க வேண்டாம் என்று விழிகளாலும் எச்சரித்தான். பூவழகியின் மான் விழிகள் மட்டுமின்றி புலன்கள் எல்லாமே மருத்துவத்தில் லயித்திருந்தபடியால் திருமாவளவனும் மற்றவர்களும் பேசிக்கொண்டதை அவள் அதிகமாக காதில் வாங்கிக் கொள்ளாவிட்டாலும் யவனர் கேளிக்கை சாலைகளில் அந்த வாலிபன் இளஞ்செழியனை சந்தித்திருப்பதாக சொன்னதும் மருத்துவத்தை ஒரு வினாடி நிறுத்தி இளஞ்செழியனை எரித்து விடுவது போல பார்த்தாள் அவள். பச்சிலை ஒன்றை தோள்பட்டையில் அழுத்த போன பூவழகியின் கை சட்டென்று நின்றதையும் படைத்தலைவனை அவள் சுட சுட பார்த்ததையும் கண்ட திருமாவளவன் விஷயத்தை ஓரளவு யூகித்துக் கொண்டதால் படைத்தலைவன் மீது அத்தனை காதல் கொண்டுள்ள இவள் யார் என்பதை அறிய ஆசைப்பட்டு தங்களுக்கு படைத்தலைவரை முன்பே தெரியுமா என்று விசாரித்தான். தெரியும் தெரியும், இருமுறை வந்தது ஒரு சொல் எரிச்சலுடன் அவளிடம் இருந்து. பூவழகியின் பொறாமை பொங்கிய இதயத்தில் இருந்து. திருமாவளவன் மட்டுமின்றி சமண துறவி கூட இளஞ்செழியனை நோக்கி புன்சிரிப்பை சிரித்தார். திருமாவளவன் திரும்பவும் கேட்டான் பூவழகியை நோக்கி, அப்படியானால் தாங்களும் புகாரில் இருந்திருக்கிறீர்களா என்று. பல வருஷங்கள் இருந்திருக்கிறேன். தங்கள் பெயர்? இந்த சமயத்தில் இளஞ்செழியன் இடைமறித்து பூவழகி என்று தெரியப்படுத்தினான். பூவழகியின் விழிகளில் நெருப்பு பொறி பறந்ததல்லாமல் அவள் சொற்களிலும் சூடு நிரம்ப இருந்தது. என் பெயரை எனக்கே சொல்ல தெரியும் என்றாள் பூவழகி. சமய சந்தர்ப்பம் அறியாத சமண துறவி தமது சாமர்த்தியத்தை காட்டத் தொடங்கி, இருப்பினும் அந்த அழகிய பெயரை உச்சரிப்பதில் படைத்தலைவருக்கு அதிக திருப்தி போல இருக்கிறது என்று கூறி லேசாக சிரிக்கவும் சிரித்தார். அவர் சிரிப்பு நெருப்பு துண்டங்களாக இதயத்தில் விழுந்ததால் அவள் உள்ளத்திலே கோபம் கொந்தளித்தெழவே அவன் குரூரம் நிரம்பிய சொற்களை கொட்டினாள். அடிகளே, படைத்தலைவருக்கு திருப்தி அளிக்கக்கூடிய இன்னும் பல காரியங்கள் என்னால் செய்ய முடியும் என்றாள் பூவழகி. அதில் என்ன சந்தேகம் என்று மீண்டும் விஷமமாக பேசினார் அடிகள். சந்தேகமில்லை அடிகளே, உமக்கு திருப்தி அளிக்கக்கூடிய காரியங்களையும் என்னால் செய்ய முடியும். நான் கையை தட்டினால் போதும். என்ன நடக்கும்? இருங்கோவேலின் வீரர்கள் இங்கே வருவார்கள். அட சங்கடமே, இங்கும் அவன் வீரர்களா இருக்கிறார்கள்? ஆமாம் சுவாமி, எங்களை காவல் புரியதும் அவன் வீரர்கள்தான். அவன் பெயரை சொல்லித்தான் இன்பவள்ளியும் அவர்களை அனுப்பியிருக்க வேண்டும் என்று கூறிய பூவழகி, என்ன இன்பவள்ளி, அப்படித்தானே என்று தோழியை பார்த்து கேட்டாள். ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக தோழி தலையை அசைத்தாள். பூவழகி மேற்கொண்டு துறவியை நோக்கி சொன்னாள், தெரிகிறதா சுவாமி, உங்களுக்கு திருப்தியானவை மட்டுமல்ல, அதிருப்தியான விஷயங்களும் இங்கு நடக்கக்கூடும். அதிகமாக நீங்களோ உங்கள் படைத்தலைவரோ உங்கள் திருப்தியை காட்டினாலும் நான் என் சுபாவத்தை காட்டுவேன் என்று எச்சரித்த பூவழகி மீண்டும் காயங்களுக்கு பச்சிலைகள் வைத்து அழுத்தினாள். அவள் பொறாமையால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை அறிந்திருந்த இளஞ்செழியனும் அவள் மிரட்டியதால் கலவரப்பட்டு போன துறவியும் மேற்கொண்டு எதுவும் பேசாவிட்டாலும் திருமாவளவன் மட்டும் அவளை நோக்கி கேட்டான், அம்மா, நீ பெருங்குடி பெண்ணாக தோன்றுகிறாய். அப்படி இருக்க காயம் அடைந்தவனை காட்டி கொடுக்க உன் இதயம் இடம் கொடுக்குமா என்று. இடம் கொடுக்காது வாலிபரே. இந்த படைத்தலைவரும் துறவியும் வாயை மூடிக்கொண்டிருந்தால் வேளிர் மகளும் வாயை திறக்க மாட்டாள் என்றாள் பூவழகி. நீங்கள் வேளிர் குலமா? ஆம். உங்கள் தந்தை பெயர்? மாரப்பவேல். சந்தேகம் இருந்தால் படைத்தலைவரை கேளுங்கள். யவனர் கேளிக்கை சாலைகளில் மட்டுமல்ல, வேளிர் இல்லங்களிலும் பழகியவர் என்றாள் கேலியாக பூவழகி. கருணை சொட்டும் அழகிய அவள் முகத்தை பார்த்த திருமாவளவன் அவள் சொல்லாமலே இவள் பெருங்குடி மகள் என்பதை தெரிந்து கொண்டு விட்டேன். மாரப்பவேல் மகளா இவள் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டதன்றி, அம்மா, தங்களுக்கு திருப்தி இல்லாத எதையும் இவர்கள் இனிமேல் பேச மாட்டார்கள் என்று துறவி மீதும்
படைத்தலைவன் மீதும் கண்களை ஓட்டினான். பிறகு, இந்த காலையும் கொஞ்சம் பாருங்களேன் என்று கெஞ்சும் குரலில் கேட்டு தனது இடது காலை லேசாக நீட்ட முயன்று முடியாமல் சொல்லவொண்ணா வேதனையால் தத்தளித்தான் திருமாவளவன். அவன் காலை நன்றாக கூர்ந்து நோக்கிய பூவழகியின் அழகிய விழிகளில் நீர் திரண்டது. முழங்காலில் இருந்து பாதம் வரை நன்றாக தீயில் வெந்து கருகிவிட்ட காலில் தீப்புண்கள் நன்றாக கொப்பளித்து நின்றன. ஒவ்வொரு இடத்திலும் சருமம் நீங்கிவிட்டதுடன் உள் சரும நீரும் ஊறி வழிந்து கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்து அவள் கண்களில் திரண்ட நீர்த்துளிகளில் 2 திருமாவளவன் கால்களிலும் சுட சுட விழுந்தன. விழிநீர் விழுந்ததால் காலின் அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டுமின்றி உடல், உள்ளம் இரண்டுமே சாந்தி பெற்றதால், அம்மா, இத்தனைக்கும் நான் தகுதியல்ல, இதைவிட சிறந்த மருந்தும் எனக்கு தேவையல்ல என்றான் திருமாவளவன். அர்த்தம் புரியாமல் அவனை நோக்கினாள் பூவழகி. அர்த்தம் புரியவில்லையா உங்களுக்கு? நான் ஒரு மண்டலாதிபதியாய் இருந்து என் கால்களில் குறுநில மன்னர் எல்லாம் வாசனை நீர் தெளித்து மண்டியிட்டாலும் உங்கள் விழிநீர் அளித்த சாந்தியில் 100 பங்கை கூட நான் பெறமாட்டேன். இந்த காயத்தை பார்த்து என் தாய் இருந்தால் இப்படி கண்ணீர் விட்டிருப்பாள். அவள் இல்லாத குறையை இன்று நீங்கள் பூர்த்தி செய்துள்ளீர்கள் என்று திருமாவளவன் பூவழகியின் இதயமே கரையும்படியாக பேசினான். எனக்கு அத்தனை வயசாகவில்லையே என்றாள் பூவழகி. கருணை வயதை பொறுத்ததல்ல, இதயத்தை பொறுத்தது. நன்றாகத்தான் பேசுகிறீர்கள். நீங்கள் யார்? எந்த ஊர்? உங்கள் பெயரை கூட சொல்லவில்லையே என்று கேட்டாள் பூவழகி. இந்த கேள்விகள் அறையில் இருந்த அத்தனை பேரையும் தூக்கி வாரி போட்டாலும் திருமாவளவன் முகத்தில் மட்டும் அதிக கிளர்ச்சி ஏற்படவில்லை. சிந்தனையே சிறிது ஓடியது. அவன் புலிக்கண்கள் ஒரு முறை தீயினால் கருகி இருந்த அவன் இடது காலை நோக்கின. பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல கேட்டான், அம்மா, காயம் மாறிய பிறகு இந்த கால் எப்படி இருக்கும் என்று. கருப்பாக இருக்கும் என்றாள் பூவழகி. அப்படியானால் என்னை கரிகாலன் என்று அழையுங்கள் என்றான் திருமாவளவன். பக்கத்தில் இருந்த சித்திர வேலைப்பாடு அமைந்த கூடையில் இருந்த செம்பருத்தி புஷ்பங்களை எடுத்து பிழிந்த சாற்றை துணியால் தோய்த்து தீப்பொன்னுண்ட காலில் சொட்டவிட்டு கொண்டிருந்த பூவழகி, அப்படி ஒரு பெயர் இருக்க முடியுமா? உங்கள் பெயரை சொல்ல இஷ்டப்படவில்லை என்று சொல்லுங்களேன் என்றாள் திருமாவளவனை நோக்கி. இல்லை பூவழகி என்று முதன்முறையாக அவள் பெயரை உச்சரித்த திருமாவளவன், இனி இந்த பெயர்தான் எனக்கு சாசுவதம். இதை சொல்லித்தான் இனி என்னை எல்லோரும் அழைக்க வேண்டும். என் விழிகளில் இருந்து இன்று வழிந்த கருணை நீரின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்த பெயர் சரித்திரத்தில் நிலைக்கும் என்று உணர்ச்சி வேகத்துடன் பேசினான். அவன் குரலில் தொனித்த ஆவேசம், அதிகாரம் இவற்றையும் அவன் சரித்திரத்தை பற்றி குறிப்பிட்டதையும் கேட்டு அதிர்ச்சி அடைந்த பூவழகியின் கண்கள் சரேலென அவன் முகத்தை நோக்கி சந்தேகத்துடன் திரும்பின. செம்பருத்தியின் சாற்றை பிழிய உயர எழுந்த அவள் அழகிய கையும் அப்படியே நின்றுவிட்டது. அத்தியாயம் 25. சகோதரி. செம்பருத்தி மலரின் சாற்றை பிழிய எழுந்த பூவழகியின் செங்கமலக்கை சட்டென்று நின்று விட்டதையும் அவள் தாமரை விழிகள் வியப்பினாலும் சந்தேகத்தினாலும் பெரிதாக மலர்ந்து தன் முகத்தில் பதிந்ததையும் கண்ட திருமாவளவன் கரைகடந்த உணர்ச்சியாலும் உணர்ச்சி தூண்டிய ஆவேசத்தாலும் தான் எல்லை மீறி பேசிவிட்டதை உணர்ந்து கொண்டு மருத்துவ சாற்றையும் கருணை நீரையும் கலந்து தன் காலில் தெளித்த அந்த வேளிர்குல மாதரசியின் உள்ளத்தில் எழுந்த சந்தேகத்தை துடைக்கும் நோக்கத்துடன், ஏன் அப்படி என்னை கூர்ந்து பார்க்கிறாய் பூவழகி? நான் பேசியதில் உன் மனதை புண்படுத்தும் சொற்கள் ஏதாவது இருந்தனவா என்று கல்லும் கரையும் குரலில் கேட்டான். பூவழகி அவன் கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் அவன் முகத்தை நீண்ட நேரம் ஊன்றி கவனித்து அந்த முகத்தில் இருந்த கம்பீரத்தையும் கண்களில் சதா ஒளிர்விட்ட அதிகாரத்தையும் கண்டு, இந்த வாலிபன் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். தன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவள் தன்னை உற்று கவனிப்பதையும் அவள் சித்தத்திலே ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து அலைமோதுவதையும் முக பாவத்திலிருந்தே கண்டுகொண்ட திருமாவளவன், பெண்களில் பேசாமடந்தை அபூர்வம், அந்த அபூர்வ பிறவிகளில் நீயும் ஒருத்தியா பூவழகி என்று மறுபடியும் பேச்சு கொடுத்தான். இந்த 2வது கேள்வியை கேட்டதும் பூவழகி தன் அழகிய இதழ்களில் சற்றே புன்முறுவல் காட்டி,
ஏதோ பழைய கதை பேசுகிறீர்கள் என்று பதில் சொன்னாள். எது பழைய கதை என்று திருமாவளவன் கேட்டான், குரலில் லேசாக ஆச்சரியத்தை காட்டி. பேசாமடந்தையின் கதை. புது கதை எது? ஆண்களிலும் பேசாமடந்தை உண்டு என்பது என்று சொல்லி வாயை திறக்காமல் நின்ற இளஞ்செழியனையும் சமண துறவியையும் பார்த்தாள் பூவழகி. பூவழகியின் சித்தத்தில் உலாவிய எண்ணங்களை புரிந்து கொண்ட திருமாவளவன் தன் எச்சரிக்கையினாலேயே படைத்தலைவனும் சமண துறவியும் மௌனமாகி விட்டார்கள் என்பதை அந்த வேளிர்குல பெண் அறிந்து கொண்டு விட்டாள் என்பதையும் தன்னை பற்றி ஏதோ சந்தேகப்படுகிறாள் என்பதையும் உணர்ந்து கொண்டாலும் அதை வெளியே காட்டாமல் மெல்ல நகைத்தான். ஏன் நகைக்கிறீர்கள் என்று கேட்டாள் பூவழகி. பெண்கள் கண்களில் இருந்து எதுவும் தப்பவில்லை என்பதை பார்த்தேன். எதை சொல்லுகிறீர்கள்? படைத்தலைவரையும் துறவியாரையும் நீங்கள் பார்த்த பார்வையில் இருந்து அவர்கள் மௌனத்திற்கு நான் தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு விட்டீர்கள். இதற்கு பிரமாத ஆராய்ச்சி தேவையில்லையே. இருங்கோவேளின் வீரர்களிடமிருந்து படுகாயத்துடன் தப்பி இருக்கிறீர்கள். இங்கு உள்ளுக்கு வந்தது முதல் படைத்தலைவரும் துறவியாரும் ஆந்தை போல விழித்துக் கொண்டு நிற்கிறார்கள். உங்கள் மூவர் முகத்தையும் பார்த்தாலே இங்கு நடக்கும் மௌன நாடகத்திற்கு தலை போகும் காரணம் இருக்கிறது என்று தெரிகிறது. தவிர நீங்கள் பேசும் பேச்சு. ஏன், என் பேச்சுக்கென்ன? பூவழகி நிதானமான குரலில்தான் பதில் சொன்னாள். ஆனால் அவள் பதில் சோழ மண்டலாதிபதியான திருமாவளவன் நிதானத்தை மட்டுமல்லாமல் அறையில் இருந்த மற்றவர்கள் நிதானத்தையும் தூக்கி எறிந்துவிட்டது. திருமாவளவன் மீது தன் வேல் விழிகளை நாட்டிய அந்த வேளிர்குல பாவை சொன்னாள், நீங்கள் பேசும் பேச்சு சாதாரண மனிதன் பேசும் பேச்சாக இல்லை என்று. இந்த பதிலை கேட்டதும் பஞ்சனையில் சற்றே நெளிந்து திருமாவளவன் சொன்னான், என் பேச்சுக்கும் சாதாரண மனிதன் பேச்சுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? என்னை பூவழகி என்று பெயர் சொல்லி அழைக்கிறீர்களே, அப்படி என்னை என் தந்தையும் இன்னொருவரும் தவிர வேறு யாரும் அழைக்க துணிந்ததில்லை என்று சொல்லிய பூவழகி அந்த இன்னொருவரை பற்றி குறிப்பிட்ட போது இளஞ்செழியனை ஒரு பார்வை கோபத்துடன் பார்த்துவிட்டு மீண்டும் விழிகளை திருமாவளவனை நோக்கி திருப்பினாள். அவள் விழிகள் திசையையும் குரலில் துளிர்த்த உஷ்ணத்தையும் கவனித்த திருமாவளவன் இங்கு ஏதோ காதல் போர் நடக்கிறது என்பதை யூகித்துக் கொண்டாலும் அதை வெளியே காட்டாமல் பேச்சை வேறு திசையில் திருப்ப எண்ணி, அம்மா, உன்னை பெயர் சொல்லி அழைத்தது குற்றமா? அன்னையை போல் எனக்கு மருத்துவம் செய்யும் உன்னை என் சகோதரியாக பாவிப்பது தவறா என்று கேட்டான். தவறல்ல வாலிபரே, தவறல்ல. தனக்கு பரிச்சயம் இல்லாத பெண்களை வயது கிரமத்தையொட்டி தாயாகவும் சகோதரியாகவும் பாவிப்பதுதான் அறவழி. ஆனால் அந்த வழியையொட்டி எல்லா மங்கையையும் ஒரு வாலிபன் பெயர் சொல்லி அழைக்க முடியுமா? அப்படியே அழைத்தாலும் ஊர் மக்கள் சும்மா இருப்பார்களா என்று பூவழகியும் கேள்வி கேட்டாள். உண்மை என்று திருமாவளவனும் ஒப்புக்கொண்டான். அது மட்டுமல்ல, துணிவுடன் என்னை நீங்கள் பெயர் சொல்லி அழைத்தீர்கள். அந்த அழைப்பில் நான் சகோதரி என்ற சொந்தத்தை மட்டும் காணவில்லை, அதிகாரத்தையும் நான் கண்டேன். அதிகாரமா? ஆம், உங்கள் குரலில் அதிகார ஒளி இயற்கையாய் இருக்கிறது. என் பெயரை யார் சொன்னாலும் வெகுண்டு எழக்கூடிய படைத்தலைவர் கூட நீங்கள் கூப்பிடுவதை சகஜமாக எண்ணிக்கொண்டு நிற்கிறார். தவறாக நினைக்க வேண்டாம் இதில் என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தார் துறவியார். மர்மம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அடிகளே என்று அவர் பேச்சை வெட்டிய பூவழகி மேற்கொண்டும் அவரை நோக்கி, மருத்துவத்தில் நான் முழு கவனம் செலுத்தி இருந்ததால் உங்கள் ஜாடை மாடைகளை என்னால் பூர்ணமாக கவனிக்க முடியாவிட்டாலும் இந்த அறையில் நிலவிய அனாவசிய மௌனத்தில் இருந்தும் இவ்வாலிபர் முகத்தில் சுடர்விடும் பெருங்குடி பிறப்பின் கலையில் இருந்தும் இவர் வார்த்தை உங்களுக்கு வேதவாக்கு என்பதை அறிந்து கொண்டேன். இருங்கோவேளின் வீரர்கள் இவரை துரத்தி வந்ததில் இருந்து இவர் இருங்கோவேளின் பரம வைரி என்பதையும் புரிந்து கொண்டேன். இருங்கோவேளுக்கு பரம வைரி சோழ மண்டலத்தில் ஒருவர் தான் உண்டு. அவர் சரித்திரத்தை பற்றி பேசுகிறார். என்ன என்று அதிர்ச்சி அடைந்து எழுந்திருக்க முயன்ற திருமாவளவனை படுக்கையில் தனது இடது கையால் அழுத்தி படுக்க வைத்த பூவழகி, அஞ்ச வேண்டாம், இங்கு எல்லோரும் இளஞ்சட் சென்னியின் குலவிளக்கிடம் பக்தி கொண்டவர்கள்தான். உங்கள் முகத்தில் உள்ள ராஜ கலை உங்களை முதலில் காட்டிக் கொடுத்தது. அப்பொழுதும் முழு உண்மை எனக்கு தெரியாது. இருங்கோவேளின் வீரர்கள் துரத்தி வந்தபோது கூட அதிகமாக உண்மை துலங்கவில்லை எனக்கு. ஆனால் நீங்கள் பெயர் சொல்லி அழைத்தீர்களே, அப்பொழுது நான் விழித்துக் கொண்டேன். அதை எதிர்க்காமல் இருந்தாரே படைத்தலைவர்,
அப்பொழுது புரிந்து கொண்டேன். சரித்திரத்தை பற்றி பேசினீர்களே, அப்பொழுது கிடைத்து விட்டது விளக்கம் பூரணமாக எனக்கு என்று உணர்ச்சி மெல்ல மெல்ல பொங்கி உச்ச நிலை அடைய பேசினாள் பூவழகி. ஏன் தனி மனிதன் தன் சுய சரித்திரத்தை பற்றி பேசக்கூடாதா பூவழகி என்று கேட்டான் கரிகாலன். பேசலாம், ஆனால் தாங்கள் சரித்திரத்தை பற்றி பேசும்போது நாட்டின் சரித்திரத்தை பற்றி ஆவேசத்துடன் பேசுகிறீர்கள். இந்த பெயர் சரித்திரத்தில் நிலைக்கும் என்று எத்தனை திட்டமாக சொன்னீர்கள். உங்கள் உணர்ச்சி, உங்கள் ஆவேசம் உங்களை காட்டி கொடுத்தது. வாலிப வயதின் தவறு அது. இளங்கோவேளை போன்ற ஒரு துர்மார்க்கனை சமாளிக்க வேண்டுமானால் இந்த தவற்றை இனி செய்யாதீர்கள். வேண்டுமானால் படைத்தலைவர் பாடம் சொல்லித் தருவார் உங்களுக்கு என்றாள். படைத்தலைவரா என்று கேட்டான் திருமாவளவன். ஆமாம், உள்ளத்தில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் பேச்சிலோ பார்வையிலோ காட்ட மாட்டார் என்று சொல்லி இகழ்ச்சி புன்முறுவல் போட்டினாள் பூவழகி. படைத்தலைவர் அப்படிப்பட்டவர் அல்லவே என்று இடையே புகுந்தார் துறவியார். படைத்தலைவரை உம்மை விட எனக்கு நன்றாக தெரியும் அடிகளே என்று சொன்ன பூவழகி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மருத்துவத்தில் முனைந்தாள். செம்பருத்தி சாற்றை கிணற்றில் இருந்து துணியில் நனைத்து மெல்ல மெல்ல திருமாவளவனின் காலில் பிழிந்தாள். பின்பு காலில் பச்சிலைகளை வரிசையாக அணைத்து மெல்லிய துணியால் காலை லேசாக கட்டினாள். கடைசியாக அறையை விட்டு வெளியே சென்று சற்று நேரத்திற்கெல்லாம் நீளமான புலித்தோல் பட்டையுடன் திரும்பி வந்து அந்த பட்டையை காலில் சுற்றி மேலும் கீழும் பட்டு கயிறுகளால் பிணைத்து பச்சிலைகளை கீழே விழாதபடி செய்து கட்டை அசைத்து பார்த்து, இனி 2 நாட்களுக்கு கட்டு அவிழாது. சில வினாடிகளில் சாரும் இறுகிவிடும். நீங்கள் எழுந்து கூட நடக்கலாம் என்றாள் அவள். என்னை விரட்டுகிறாயா பூவழகி என்று கேட்டுவிட்டு நகைத்தான் திருமாவளவன். நான் பிடித்து வைத்தாலும் நீங்கள் இங்கு இருக்க போவதில்லை, இருக்கவும் கூடாது. எந்த வினாடியிலும் இருங்கோவேல் இங்கு வரலாம். இருங்கோவேல் இங்கு வருவானா என்று திகைத்து போய் கேட்டார் துறவி. ஆம் துறவியாரே, அவன்தான் எங்களை இங்கு அழைத்து வந்தான். வெகு நேரம் கழித்து முதலாக பேசினான் படைத்தலைவன். நீயும் இன்பவள்ளியும் உறையூருக்கு சென்றதாக கேள்விப்பட்டேனே. உறையூருக்கு தந்தை அழைப்பதாகத்தான் ஓலை வந்தது புகாருக்கு. அந்த ஓலையை கண்டுதான் உறையூர் வீரர்களிடம் எங்களை ஒப்படைத்தான் புகார் கோட்டை தலைவனும். ஆனால் சிறிது நேரத்திற்கு பின்னர் எங்கள் ரதம் சுவடு மாறியது. கருவூருக்கு கடும் காவலுடன் கொண்டு வரப்பட்டோம். அன்று முதல் இந்த மாளிகையில் சிறை இருக்கிறோம் என்றாள் பூவழகி. இருங்கோவேல் எதற்காக பூவழகியை புகாரில் இருந்து கிளப்பி கருவூருக்கு கொண்டு வந்திருக்கிறான்? எதற்காக உறையூரை விட்டு கருவூரிலேயே நடமாடுகிறான் என்பதை பற்றி படைத்தலைவன் தீவிர யோசனையில் இறங்கினான். ஆனால் பூவழகி மட்டும் அந்த யோசனைகளுக்கு இடம் கொடுக்காமல், மன்னர் இனி எழுந்திருக்கலாம், உதயம் நெருங்க இன்னும் 3-4 நாளிகைகளே இருக்கும், எந்த வினாடியும் இங்கு வந்து போன வீரர்கள் திரும்பக்கூடும் என்று எச்சரிக்கவே திருமாவளவன் மெல்ல சிரமப்பட்டு பஞ்சனையில் இருந்து எழுந்து இடது காலை தரையில் ஊன்றினான். கரிகாலரே, அந்த காலை 2 நாட்களுக்கு மெல்லவே ஊன்றுங்கள் என்று எச்சரித்ததன்றி சரித்திரத்தில் பிற்காலத்தில் பிரசித்தமான அந்த பெயரை திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக முதலில் உச்சரித்த பூவழகி இன்பவள்ளியை நோக்கி, இன்பவள்ளி, பின்கட்டு வழியாக கொட்டடிக்கு சென்று உன் புறவியை அவிழ்த்து வாயில் பக்கம் கொண்டு வா என்று உத்தரவிட்டாள். பூவழகியின் கட்டளையை நிறைவேற்ற இன்பவள்ளி அங்கிருந்து சென்றதும் ஆடைகளை சரிபடுத்தி தன் வாளையும் இடையில் கட்டிக்கொண்டு புறப்பட சித்தமான சோழ நாட்டு இளவலை அழைத்து கொண்டு பாழடைந்த மாளிகையின் வாயிலை அடைந்த படைத்தலைவனும் துறவியும் அங்கு புறவி ஒன்றை பிடித்து கொண்டு இன்பவள்ளி தயாராக நிற்பதை கண்டனர். இன்பவள்ளியின் கையில் இருந்து சேனத்தை வாங்கிக் கொள்ளும் முன்பாக மாளிகை படிகளில் நின்ற பூவழகியின் கைகளை பிடித்துக் கொண்ட கரிகாலன், சகோதரி, ஒரு முறை என்னை பெயர் சொல்லி அழை என்று கெஞ்சினான். கரிகாலரே என்றால் மிருதுவான குலைந்த குரலில் பூவழகி. இந்த பெயருடன் உன் தயவால் மீண்டும் உயிருடன் உலகத்தில் நுழைகிறேன் சகோதரி. என் தந்தையின் கனிவாயில் இருந்து புறப்பட்ட இந்த பெயருடன் தரணியையும் ஆள முயலுவேன் நான். மீண்டும் சந்திப்போம். அப்பொழுதும் நீ என் தங்கை, நான் உன் அண்ணன் என்று முடித்தாள் பூவழகி. நினைப்பிருக்கட்டும் என்றான் திருமாவளவன். இருக்கும் என்றாள் பூவழகி. தொண்டை அடைத்தது. கண்களில் நீர் சுரந்தது பூவழகிக்கு. காயமடைந்த கரிகாலன் தன்னந்தனியே செல்கிறானே என்ற சோகத்தால்
பெருமூச்சு ஒன்றும் அவள் இதயத்தில் இருந்து எழுந்தது. அந்த தாபத்தின் கருணையின் உணர்ச்சி வெள்ளத்திலே மிகுந்து செல்லுபவன் போல புறவை மீது ஏறி எதிரே இருந்த காட்டுக்குள் மறைந்தான் கரிகாலன். மற்றவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தனர். கடைசியாக நுழையப் போன துறவி மட்டும் காட்டு முகப்பில் சருகுகளின் சலசலப்பை கேட்டு சற்று நின்று திரும்பி பார்த்தார். மரங்களின் நிழலில் நின்றிருந்த ஒரு கருப்பு உருவத்தின் தலை மட்டும் மரக்கூட்டத்தை அடுத்த வெளிச்சதுக்கத்தில் நிழலாக நீட்டி கிடந்தது. அந்த பகுதியை உற்று கவனித்துவிட்டு மறைந்து நிற்பவன் யாராயிருக்கக்கூடும் என்று நினைத்து பார்த்தும் விடை காணாத அடிகள் முன்னே சென்றவர்களை திரும்ப அழைக்க வாயை திறந்தார். அதை உணர்ந்து கொண்டது போல இருளில் நின்றிருந்த உருவம் வாயில் ஒரு விரலை புதைத்து யாரையும் அழைக்காதே என்று எச்சரித்ததன்றி கையை நீட்டி அவரை வா என்று அழைத்தது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.